நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவா தினமலர்ல பட்ஜெட் வாசிக்கப்பட்ட மறுநாள் எப்பவுமே ஹெட்லைன்ஸ் பிடிஆர் ஆரம்பிச்சதுல இருந்து போன பட்ஜெட் வரைக்கும் மாறாம திணறி வாசித்த பிடிஆர், 10 முறை தண்ணீர் குடித்து வாசித்த பிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தமிழை தான் கேலி பண்ணுவாங்க. இந்த தடவை தங்கம் தென்னரசு வாசித்து இருக்கிறார். அதனால நாளைக்கு என்ன ஹெட்லைன்ஸ் வைக்க போறாங்கன்னு தெரியல. பட் நான் தங்கம் தென்னரசு தன்னுடைய அறிக்கையை தொடங்கும் போதே தமிழ் மொழி வளர்ச்சியிலிருந்து தான் தொடங்குறாரு சார். அதுல பண்பாட்டு மரபுகள், சமூக சிந்தனைகள், குடிமக்கள் உரிமை, வணிக சிறப்பு, சமய நல்லிணக்கம், பசிப்பினி ஒழிப்பு, தமிழர்களின் ஒற்றுமை, அரசியல் நேர்மை இவற்றையெல்லாம் எடுத்து காட்டுகின்ற இரட்டை காப்பியங்களாகிய சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகியவை 25 இந்திய மற்றும் உலக மொழிகளுக்கு சென்றடையும் வகையில் மொழிபெயர்க்க 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்ற அந்த அறிவிப்பு பார்க்க முடியாது சார். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ரொம்ப காலமா தமிழ் டிஜிட்டலைஸ் ஆன காலத்திலிருந்து இருக்கிறது. ஆனா 25 மொழிகளுக்கு கொண்டு போறது அப்படின்றது இப்பதான் நடக்குதா? இந்த அறிவிப்பு இதனுடைய பயன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதுல இருக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை நான் சொல்றேன். ஒரு சமூகத்துல பொருளாதாரம் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகமா இருக்கும்போது ஒரு பட்ஜெட்ல இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே இருக்காது. ஓகே. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் 25 மொழியில மொழிபெயர்ப்பதை பத்தி எடுத்த எடுப்புலேயே ஒரு பட்ஜெட்ல வாசிக்கிறதுக்கான ஒரு சூழலே இருக்காது. இந்த சமூகத்துல ஒரு வளர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட படிநிலை வந்த பிறகு நம்ம நம்முடைய சாஃப்ட் பவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, நம்முடைய பண்பாடு போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக அளவில் நிலை நிறுத்துவதற்காக பேசணும்னு நம்ம நினைக்கிறோம். அது முதல்ல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இல்லைன்னா எடுத்த எடுப்புல நம்ம என்ன இருப்போம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அல்லது முதலீட்டு திட்டங்கள் பற்றி தானே பேசுவோம். ஆமாம். ஆனால் அவர் தமிழ்ல தொடங்குறாரு அப்படின்னா அது ஏதோ தமிழ் மீது இருக்கிற பற்று மட்டும் இல்லை, இந்த விஷயங்கள்ல இருந்து தொடங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி நம்ம சமூகத்துக்கே வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதனால என்ன நேரடியான பயன் சார் மக்களுக்கு? நேரடியா மக்களுக்கு அந்த நேரடிங்கிற வார்த்தை கொஞ்சம் சிக்கலான ஒரு வார்த்தை. எந்த ஒரு முதலீடும் எந்த ஒரு செயல்பாடும் நேரடியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் 25 மொழி உதாரணமா நீங்க கொரிய மொழியில மொழிபெயர்த்தா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. உலக அரங்குல நாம் நம்முடைய அடையாளத்தோடு நிற்கக்கூடிய அரசியலால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கணும். ஜியோ பொலிட்டிக்கலா அதை புரிஞ்சுக்கணும். ஜியோ பொலிட்டிக்கலா புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ ஒரு உலகம் முழுக்க நம்ம சென்றடைதல் அப்படிங்கிறது இந்த அரசு வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். தமிழ் பரப்புரை கழகம்னு ஒன்று உருவாக்கி அதில் தமிழ் கற்பிக்கும் நூல்களை மொழிபெயர்த்தாங்க. சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி மூலமாக பல தமிழ் நூல்கள் உலகம் முழுக்க போகிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது அதை போலவே இந்த இலக்கியங்களை ஏற்கனவே இது ஆங்கிலத்தில் வந்திருக்கும், ஆனால் பல மொழிகளுக்கு கொண்டு போவதன் மூலமாக அந்தந்த நாடுகளில் தமிழ் இலக்கியம், தமிழ் மரபு அல்லது தமிழ் அடையாளம் என்பதை இப்படி ஒன்று இருக்கு மறந்துடாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல்பாடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. அதோட நீங்கள் இப்போ கிளியர் அப்படின்ற ஒரு அமைப்பு வைத்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொழி உரிமை செயற்பாட்டாளர்களோட தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க. அது தொடர்பாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது சார். எத்னோகிராஃபி ரிலேட்டடா தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற சௌராஷ்டிரா, படுகா, தோடா, கோத்தர், சோழகர், காணி, நரிக்குறவர் உள்ளிட்ட பழங்குடியின மக்களின் மொழி வளங்கள் மற்றும் மொழி வடிவங்களை எதிர்கால தலைமுறையினருக்கு பயன்படுத்தும் வகையில இனவரவியல் நோக்கில் ஆவணப்படுத்துவதற்கு 2 கோடி ஒதுக்கி இருக்காங்க சார். மிக சிறந்த முடிவுங்க நீங்க சொன்னது. நான் கிளியர் ஆர்கனைசேஷன்ல தொடங்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ தமிழ், கன்னடம், வங்காளம் போன்ற மொழிகளை மட்டும் இல்லை, நாங்களாவே முயற்சி எடுத்து தமிழ்நாட்டில் படுகர், சௌராஷ்டிரா மொழியை சேர்ந்தவங்களையும் உள்ள கொண்டு வந்தோம். லாங்குவேஜ் டைவர்சிட்டி, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டின்னு சொல்லும்போது அது எல்லாருக்கும் தான், பெரிய மொழிகளுக்கு மட்டும் இல்லை. இந்தி தமிழ் மீது தாக்கம் செலுத்துவது தப்புன்னா தமிழ்
படுகா மேல மீது தாக்கல் செலுத்துவதும் தப்புதான். அப்போ அவர்களுடைய வளர்ச்சிங்கிறது இல்லை. உண்மையிலே நரிக்குறவர் போன்ற சமூகங்களுடைய மொழிகளுக்கு வந்து என்ன இதுவரையில செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா அதிகம் இல்லை. அதனால அந்த மொழிகளை குறைந்தபட்சம் இன்னைக்கு அவை வந்து அற்று போகாமல் பாதுகாப்பதற்கான முயற்சியாக இதை தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளபடியே இதுதான் வளர்ச்சி. ஓகே. இதுதான், அதாவது டைவர்சிட்டியும் ஜனநாயகமும் தான் வளர்ச்சி. அந்த ஓகே. அடிப்படையில் நான் முழுமையாக கிளியர் சார்பாக இதை நான் வரவேற்கிறேன். ஓகே. இந்த மொழிகள் பல்வேறு மொழிகளை வந்து ஒருங்கிணைக்கிறது அல்லது மற்ற மொழிகள் தமிழ் தான் தமிழ்நாட்டின் மொழியாக இருந்தாலும் இங்க சிறுபான்மை மொழிகள் நிறைய இருக்கு. அவங்க சந்திக்கிற சிக்கல்கள் என்ன? இதை இதை ஆவணப்படுத்துறது அப்படின்னு வரும்போது எழுத்து வடிவமே இல்லாத மொழிகள் இதெல்லாம். இதுல பல எழுத்து வடிவமே இல்லைனாலும் எழுத்து கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே. எழுத்து வடிவம் இல்லைன்னா என்ன சட்டை போடக்கூடாதா? ரெண்டாவது எழுத்து வடிவங்கள் இருக்கும், தேடி பார்க்கணும். அவங்க ஏதாவது பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லை வந்து தமிழ் எழுத்துக்களையே கூட அவங்க பயன்படுத்தலாம் சிறு மாற்றங்களோட. முக்கியமானது என்னன்னா அதை பதிவு செய்வதும் அங்கீகரிப்பதும். இந்த இப்போ சௌராஷ்டிர மொழி மதுரையில வந்து பேசப்படுது. இன்னைக்கு அந்த மொழி அது ஒரிஜினலா வந்து சௌராஷ்டிராலே கிடையாது. படுக மொழி கர்நாடகத்துல இருந்து வந்ததுதான். படுகருங்கிறவங்க கன்னட பகுதியிலேருந்து வந்தவங்க தான். கர்நாடகத்துல இன்னைக்கு படுகு கிடையாது. நீலகிரியில பல மொழிகள் இருக்கு, அதுக்கு வேற எங்குமே புகலிடம் கிடையாது. அதை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியம். வாய் வழி மரபுகளையாவது முதல்ல காப்பாற்றணும். ஓகே. அது நல்ல ஒரு திட்டம், அதை முழுமையாக வரவேற்கிறேன். ரைட். இன்னொரு விஷயம் சார், நீங்க அந்த கோவிட் காலத்துல ஒரு லாக்டவுன்ல ஒரு சீரீஸ் பேசியிருந்தீங்க சார், ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லயும் என்னென்ன அப்படின்னு. அதுல நீங்க பேசின ஒரு விஷயத்த நான் அதுல பார்த்தேன் சார். சென்னையில பூந்தமல்லி பக்கத்துல அதிநவீன திரைப்பட நகரம் அப்படின்றது ஒண்ணு. பட் அதுல உள்ளுக்குள்ள விஎஃப்எக்ஸ், அனிமேஷன் மற்றும் எல்இடி வால் போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் படப்பிடிப்பு தளங்கள் அப்படின்றத பார்க்க முடியும். இது இந்த ஒருவேளை விமர்சனத்துக்குள்ளாகலாம். எதுக்கு சினிமாவுக்கு எதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு விமர்சனத்துக்குள்ளாகலாம். இது எப்படி பாக்குறீங்க சார்? நான் சொன்ன விஷயம் அதுதாங்க. அதாவது வந்து அடிப்படை நான் இது முதல்ல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த பட்ஜெட்டை முழுமையா எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. ஒரு பக்கம் வந்து அடிப்படையில வறுமை நிலையில இருக்கக்கூடிய மக்களை அதிலிருந்து வெளியேற்றி நல்ல ஒரு வாழ்வாதாரம் கொடுப்பதற்கான திட்டங்களும் இருக்கு. மிடில் கிளாஸ் உடைய முன்னேற்றத்துக்கான திட்டங்களும் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஹையர் எஜுகேஷன் அல்லது ஹையர் டெக்னாலஜி, ஹையர் லைஃப் ஸ்டைல், நகரங்களுக்கான திட்டங்களும் இருக்கு. அதனுடைய வளர்ச்சியாகத்தான் நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த பண்பாடு சார்ந்து பொழுதுபோக்கு சார்ந்தும் கூட நாம அதை இப்போ தமிழ்நாட்டினுடைய சென்னைங்கிறது வந்து வெறும் சினிமா தயாரிக்கிற மையம் சுருக்கி பார்க்க கூடாது. நீங்க சினிமாங்கிறதே வந்து ஒரு தொழில் தான், மிகப்பெரிய தொழில், லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய தொழில். தமிழ்நாட்டில் வந்து சென்னையில இப்ப நாம உட்காந்துக்கிற இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. இவர்களால் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு சேவை செய்ய முடியும். அப்போ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமா வேணாமா? இன்னைக்கு எல்லாம் ராமோஜிராவ் சிட்டி தான் போறாங்க. அப்போ அது ரொம்ப நல்ல முயற்சி. அந்த முயற்சியின் மூலமாக பல தொழில் முனைவோர்களுக்கு, தொழில் நிபுணர்களுக்கு, படைப்பாளர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே. அதுவும் எதிர்காலத்தை நோக்கி நம்ம, ஏன்னா சினிமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. எதிர்காலங்கிறது ஒரு விதமான ஒரு மிக்சடு ரியாலிட்டி, ஏஆர், விஆர், எம்ஆர் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கொண்டு வர வேணும், ரொம்ப முக்கியம். இது எம்ஜிஆர் சினிமா சிட்டி, இது திரைப்பட நகரம் போல இல்லாம நிஜமாவே தொழில்நுட்ப மையமாக இருந்தாலே சிறப்பா இருக்கும்ன்றது என் கருத்து. எப்படி திட்டமிடுறாங்க நம்ம பார்க்கணும். ஒருவேளை அப்படி அமைஞ்சா அது சினிமாவை தாண்டியும் பயன்படக்கூடிய ஒண்ணா. ஆமா, சினிமாங்கிறது தனியே கிடையாது. எப்பவுமே சினிமா வந்து தனியே கிடையாது. பல ஊடகங்கள் கூட்டு தாங்க சினிமா. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், இன்றைய பாஷையில சொல்ல போனா ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் உட்பட எல்லாம் சேர்ந்ததுதான். அதற்கான தொழில்நுட்ப மையமாகவும் அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு இடமாகவும் அது இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுக்கு அவுட் சோர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே. நம்ம பிள்ளைகளை இப்ப நிறைய பேர் வந்து எப்படி படிக்க வைக்கிறோம்? விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க வைக்கிறோம். அவங்க எங்க வேலைக்கு போவாங்க? அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான இடங்கள். ரைட். இன்னும் 2 விஷயங்கள் பார்க்க முடிந்தது சார். ஒண்ணு, 6 முதல் 12 வரைக்கும் தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு பாட புத்தகம், பொது அறிவு, இதழ்கள் வாங்கி படிக்கிறதுக்காக டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய். இன்னொரு பக்கம் பட்ட மேல் படிப்பு, ஆராய்ச்சி படிப்புகளுக்காக ஃபாரின் போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவித்தொகை ஏற்பாடு. இப்ப இது ரெண்டுமே வந்து நேரடியாக மறைமுகமாக மாணவர்களுக்கோ அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த கல்வி சாரதியை கொண்டிருப்பவர்களுக்கோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். அதாவது வந்து இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த பட்ஜெட்ல இருக்கு. தமிழ் புதல்வன் அப்படின்னு கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து அதே போல வந்து உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கான கல்வி சார்ந்து பல இலவசமான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. பெண்களுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது நம்ம சமூகத்துல ஒரே சமயத்துல 3 லேயர்ல வேலை நடக்குது. ஒரு பக்கம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பக்கம் வந்து கிராமங்கள்ல அல்லது நகரங்கள்லேயே கூட வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்க,
அவர்கள் வந்து குறைந்தபட்சம் படிச்சு மேலே வர்றதுக்கும் நீங்க வேலை செய்யணும். ம். ரெண்டாவது வந்து இப்போ வறுமை கோட்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு லோயர் மிடில் கிளாஸா ஸ்ட்ரக் ஆயிருப்பாங்க. ஆ, அப்போ அவங்களுக்கு பசி பஞ்சம் இருக்காது. ஆ, ஆனா மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கை வசதி இருக்காது. இப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை தரணும். ம். அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் வந்து ஒரு மிடில் ஆர் அப்பர் மிடில் கிளாஸா வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து நீங்க வேலை செய்யணும். இது 3ம் தான் செய்யணும். ஆ. இப்ப நான் வந்து இதுக்கு மட்டும் தான் பேசுவேன். இத நான் பேச மாட்டேன். இல்ல அத பேசுவேன், இத பேச மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அது முழுமையான பொருளாதாரமாக இருக்காது. அப்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கான திட்டமும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ்ன்ற பேர்ல ஆமா. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ரூ. 1,00,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கான திட்டங்களும் இருக்கு. இந்த பேலன்ஸ் தான் இந்த சமூகத்த வந்து முன்னோக்கி நகர்த்தும். ஓகே. ஏன்னா அரசுக்கான வருமானமும் பண்ணணும். அரசு செலவு மட்டும் எப்படி பண்ணும் வருமானம் இல்லாம? ஆ. அப்போ நீங்க வந்து எக்கானமில வந்து உங்களுக்கு புரொடக்ஷனும் வந்து இருக்கணும். ஆமா. அப்போ அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்ப நீங்க இந்த இதுல பட்ஜெட்ல என்ன பேசுறாங்க? 4வது தொழில் புரட்சிக்கு ஏற்றதை போல வந்து பொருளாதாரத்தை முன்னேற்றுவதை பத்தி பேசுறாங்க. ஆமா. இண்டஸ்ட்ரி 4.0 4.0 அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5G, IoT, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 3D பிரிண்டிங், அப்புறம் நியூ மெட்டீரியல்ஸ், அப்புறம் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு எப்படி உலக அளவுல செல்கிறதோ, அதற்கான சென்டர்ஸும் வந்து யோசிக்கிறோம். இது மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு சார்? இப்போ இந்தியாவுல வந்து பேலன்ஸ்ன்னு சொல்லும்போது எப்பயுமே தமிழ்நாட்டுல இருக்கிற மாரி வேற எந்த ஸ்டேட்லயும் இருக்காதுங்க. பெங்களூர்ல இப்போ கூட நீங்க பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா, டாப் லெவல் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆ. பாட்டம் லெவல் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே. கேரளாவுல வந்து டாப் லெவல் அதிகமா பண்ண மாட்டாங்க. ஆ பாட்டம் லெவல் நல்லா பண்ணுவாங்க. மிடில் லெவல் ஓரளவு பண்ணுவாங்க. டாப் லெவல் அதிகம் பண்ண மாட்டாங்க. இப்படி மகாராஷ்டிராவுல அப்படிதான். டாப் லெவல் மட்டும் தான் பண்ணுவாங்க. பாட்டமே கிடையாது அங்க. ஓகே. குஜராத்ல பாட்டம்னா வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான். ஆ. வேற சமூக நிலையில சொல்லல நான். ஓகே. பொருளாதார ரீதியாக அனைவருக்குமாக செய்யணும்னு சொல்லும்போது, ஒவ்வொரு செக்டாரா எடுத்துட்டு இதுக்கும் செய்யணும், இதுக்கும் செய்யணும், இதுக்கும் செய்யணும். இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கும் செய்யணும். மெட்ரோவும் பெருசா வளர்க்கணும். இப்ப இந்த பட்ஜெட்ல பார்த்து சொல்றேன். இன்னொரு பக்கம் கிராமப்புற சாலைகள் பண்ணணும். ஆமா. அப்புறம் வந்து உங்களுக்கு பஸ் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ம். அதுல ஒரு 500 பஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளா இருக்கணும். இப்படி இப்படி ஒரு பேலன்ஸ் பண்றோம்ல. இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பு. இந்த பட்ஜெட் முழுக்க நான் அந்த பேலன்ஸ பார்க்குறேன். ஓகே. பட்ஜெட்ல இன்னும் சில விஷயங்கள் சார். இப்ப நம்ம கூட வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு இடம் பார்த்துட்டு இருந்தோம். சென்னை இல்லாம வேறு நகரங்கள்ல லேண்ட்ஸ்கேப் வச்சு நடத்துறோம் அப்படின்னா, ம். அல்லது வேறு அதனுடைய கிளையான சில அமைப்புகளை வேற நகரங்கள்ல வச்சு நடத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ம். அங்க கோவொர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்ற அந்த கான்செப்ட் இல்ல. ம். பட் ஆனா மதுரையில வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல 25,000 சதுர அடியில ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ், ம். கிருஷ்ணகிரியில ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ், திருவள்ளூர்ல ஒரு கோவொர்க்கிங் ஸ்பேஸ், அந்த மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்றாங்க. இப்போ சென்னையை தாண்டி இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸ் மற்ற இடங்கள்ல எந்த அளவுக்கு தேவை இருக்கிறது, அதனுடைய பயன்பாடு அங்க எப்படி இருக்கு? அதாவது கோவொர்க்கிங் ஸ்பேஸ் மட்டும் இல்ல. இன்னும் கூடுதலாகவே நெறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிளக் அண்ட் பிளே ஆமா. புத்தாக்க மையங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஏன் அது தேவைப்படுதுன்னா, தமிழ்நாடு வந்து ரொம்ப காலமாவே 50% மேல அர்பன் ஸ்டேட் ஆயிடுச்சு. ம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து அர்பன் வேற, கிராமம் வேறன்ற பிரிவினைலாம் ரொம்ப கம்மி. ஆமா. இப்போ இளைஞர்கள் ஒரு தொழில தொடக்கத்தா இருக்கட்டும், வேலை செய்யறதா இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க ஒரே மாரி தான் அது ம். வளர்ந்திருக்கு. ம். ஒரு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ்ல ரொம்ப பின்னாடி இருக்கலாம். ம். ஆனா நகரங்கள் பார்க்கும்போது ஒரே கல்ச்சர் தான் இருக்கு. இப்ப மதுரையில இருந்தும் வேலை செய்யலாம், கோயம்புத்தூர்ல இருந்தும் வேலை செய்யலாம், விழுப்புரம்ல இருந்து வேலை செய்யலாம், வேலூர்ல இருந்து வேலை செய்யலாம். இந்த தன்மை வந்துருச்சு. அப்போ அந்த வசதி எல்லா இடத்துலயும் இருக்கணும் இல்ல? ம். அங்க வந்து வேலை செய்யறதுக்கு இடம் இல்லைன்னா, இப்ப நான் வந்து இப்ப எங்களுடைய அயலேசா நிறுவனத்துக்காக 2ஆம் நிலை நகரம் ஒண்ணுல போயிட்டு வந்து நாங்க வேலை செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா, நமக்கு அங்க ஸ்பேஸ் இல்ல. நான் ஏதோ ஒரு வீட்ட வாடகை எடுத்து தான் அத வந்து மாத்தணும். அது ம். ரொம்ப சிரமமா இருக்கு. இப்ப இந்த மாரி பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா, உடனடியாக போய் ஒண்ணு தொடங்கிடலாம். கொஞ்சம் பேருக்கு வேலை குடுத்து வேலைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பல மேலை நாடுகள்ல இது ரொம்ப சகஜம். இந்த மாதிரியான சூழல். தமிழ்நாட்டிலேயும் அது உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்த நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா, இது வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும்ன்றது மட்டும் இல்ல. ஆ. புரொடக்டிவிட்டியும் அதிகப்படுத்தும். ம். நீங்க வீட்ல இருந்து வேலை செய்யறது வேற, அலுவலகத்துல இருந்து வேலை செய்யறது வேற தான். அப்போ அந்த இப்ப மதுரையில, கோயம்புத்தூர்ல, திருவள்ளூர்ல, கிருஷ்ணகிரிலலாம் இந்த மாரியான சென்டர்ஸ் வரும்போது, உங்களுக்கு நல்ல உயர்தரமான சூழல் வரும். அப்படிப்பட்ட சூழல் வரும்போது, வெளிநாட்டு நிறுவனங்கள், குறிப்பாக வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்க வந்து நெறைய பேர் வந்து ச நெறைய சின்ன சின்ன நிறுவனங்கள் உருவாக்குறாங்க. யுஎஸ்ல வந்து வேலைக்கு போயி, அங்க கொஞ்சம் வளர்ந்து, சரி கையில கொஞ்சம் பணம் இருக்கு, தமிழ்நாட்டுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வராங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி சென்டர் இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. ம். அவங்க வந்து ஒரு 50 பேரு, 100 பேருக்கு வேலை குடுக்கக்கூடிய மையங்கள் உருவாக்குவாங்க. ம். எனவே இது வந்து ஒரு ரொம்ப சத்தம் இல்லாம தமிழ்நாட்டினுடைய 2ஆம் நிலை நகரங்கள்ல, இது ஒரு நவீன தொழில் புரட்சியை கொண்டு வரதுக்கான எல்லா அம்சங்களும் அதுக்கு இருக்கு. இன்னொரு ஸ்கீம் சார். தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர் போன்றவருக்கு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பை தரக்கூடிய புதிய நிறுவனங்களுக்கு
அவர்களோட ஊதியத்துல 10% ஊதிய மானியமா 2 வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. இப்ப பிரைவேட்ல நம்ம இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த கோரிக்கை வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்டா இருக்கு. இன்சென்டிவ் கொடுத்தாதான் பெண்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் திருநங்கைகளையும் வேலைக்கு சேர்த்துப்பாங்க சார். இல்ல தமிழ்நாடு இப்போ இந்திய அளவிலேயே பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய மாநிலம்ங்கிறது தமிழ்நாடு தான். எனவே வந்து அது மட்டும் காரணம் கிடையாது. நீங்க பிரைவேட் நிறுவனங்கள்ல வேலைக்கு செய்யும் போது 2 விதமான சிக்கல் இருக்கு. முழுக்க முழுக்க லேபர் சட்டங்களின் அடிப்படையில மட்டுமே பெண்களை வந்து நீங்க பார்க்க முடியாது. அவர்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் எல்லாமே இருக்கு. உதாரணமாக குழந்தைகளை இப்போ அதில் சொல்லியிருக்கிறாங்க 500க்கும் பேருக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகளில் வந்து பெண்கள் இருக்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கான கிரஷ் மாதிரியை வந்து காப்பகங்கள் அங்கே வைக்கணும்னு. இது தனிப்பட்ட ஒரு பெண்களுக்கான தனிப்பட்ட ஒரு தேவை. இதை வந்து வெறுமனே லேபர் லா வச்சு நீங்க பண்ண முடியாது. நீங்க வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கணும். அப்போ நிறுவனங்கள் வந்து என்னன்னா இந்த செலவை வந்து உடனடியாக அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சிக்கல் இருக்கும். அப்போ நாம வந்து ஒரு இன்சென்டிவ் கொடுத்து வளர்த்த பிறகு அதாவது சொன்ன ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. அதன் பிறகு வந்து அந்த நிறுவனங்கள் அதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதா இருக்கும். இப்படித்தான் வந்து நம்ம பெண்களை வந்து கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல குழந்தை பிறகுது அப்படின்னா மறுபடியும் வேலைக்கு வர மாட்டாங்க இல்லையா? இப்ப கவலைப்படாதீங்க, குழந்தையே கொண்டு வாங்க, அவங்க நீங்க பாத்துக்குவாங்க, நீங்க வேலை செய்யணும்னு சொல்லும் போது அந்த வேலை செய்வதில் வந்து இடைநிற்றல் இல்லாமல் போகும். இல்லைன்னா என்ன ஆகும், குழந்தைகளை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு 4-5 வருஷம் வேலைக்கு போகாமல் போனாங்கன்னா மறுபடியும் திரும்பி வரும்போது ஸ்கில் கேப் இருக்கும், வேலைக்கு வராமே போயிடுவாங்க. இப்போ அது வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஜிசிசின்னு ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க சார், நீங்களும் குறிப்பிட்டீங்க, உலகளாவிய திறன் மையங்கள். அது என்ன ஐடியா, அது என்ன பலன்? இப்போ பல தொழில்நுட்ப நிறுவனங்கள் இப்போ எங்கள் துறையை எடுத்துக்கோங்க, நாங்கள் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற இன்றைய தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறோம். இதுக்கு வேலை செய்யறதுக்கான ஊழியர்கள் அல்லது சூழல் அப்படிங்கிறது வந்து வழக்கமான ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி இருக்காது. நிறைய R&D நிறைய இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அப்புறம் வந்து அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுத்து இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்லை தமிழ்நாட்டில் இருந்தே ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராடக்டை கொண்டு போகணும்னு சொல்லும்போது ஒரு பக்கம் வந்து அது தேவைப்படுது. இன்னொரு பக்கம் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யணும்னா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா? ஒரு 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 பேங்க் இருக்குங்க, லண்டனில் ஒரு பேங்க் இருக்குது. அவங்க வந்து ஒரு அவுட் சோர்சிங் இங்கே பண்ணணும்னு சொல்லும்போது இங்கே எல்லா சமயங்கள்லையும் அவங்களுக்கு வசதிகள் கிடைக்காது. செக்யூரிட்டிலேருந்து பல விஷயங்கள் வந்து கேள்விகள் இருக்குது. இப்படி பல தேவைகளில் ஹை அண்ட் சேலரியும் ஹை அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணும்போது அவர்களுடைய தேவையை வந்து ஒரு டைடல் பார்க் மாதிரியான ஒரு இடம் மட்டுமே பூர்த்தி செய்து விட முடியாது. அப்போ அது இருக்கிறதுல ஹை லெவல் இப்போ ஐடி அவுட் சோர்சிங் சொல்கிறோம், குளோபல் கெப்பாசிட்டி சென்டர், கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் சொல்லும்போது இன்னும் உயர்ந்த நிலையில் வரும். அதில் என்ன நமக்கு லாபம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். ஆப்வியஸ்லி அதனுடைய அந்த பொருளாதார வளர்ச்சியுடைய விளைவு சமூகத்துக்கு தானே கிடைக்கும். அதனால அது முக்கியமானது. ஓகே, தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று நம்ம ஏற்கனவே கடந்த கனித்தமிழ் மாநாட்டின் போது பேசியிருந்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தமிழோட ஒருங்கிணைக்கும் அந்த வேலை திட்டம் அப்படின்றது. தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன், தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் அப்படின்னு ஒன்ன உருவாக்கி இருக்கிறாங்க. பேராசிரியர்கள், தொழில் நிறுவனங்கள், துறை வல்லுநர்கள் இந்த அமைப்பில் இடம்பெறுவார்கள் அப்படின்னு. இதனுடைய ரோல் என்ன சார்? 2 விதமான பிரச்சனை நமக்கு இருக்கு. நமக்கு இல்லை, உலகில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால. ஒன்று வந்து அது எப்படி வந்து நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறது, எவ்வளவு வேலைகளை அது காலி செய்ய போகிறது, இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. குறைந்தபட்சம் 40% வேலைகள் வந்து மாறும் என்று சொல்கிறார்கள். அது காணாமல் போயிடும் அர்த்தம் இல்லை, தன்மை முழுமையாக மாறும். இன்னும் சில வேலைகள்லையும் ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்கும். அப்போது ஒன்று ஏஐ யுகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்தணும். 2வது அதனால் தாக்கம் இல்லாத துறைன்னு எதுவுமே நீ இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் எல்லா கருத்து. விவசாயத்துலேருந்து மருத்துவத்துலேருந்து கல்வியிலேருந்து எல்லாத்துலேயும் தாக்கம் இருக்கும். அப்போது இந்த ஏஐ ஸ்கில் உள்ளவர்களில் வந்து நீங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களால் வந்து போட்டி போட முடியாது. ஆக ஏஐ அப்படிங்கிற அந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அறிவை நம்ம மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் கொண்டு செல்வதும் தேவை. அது சார்ந்த தொழில் நிறுவனங்களும் வரணும். அதனால் பாதிப்பு ஏற்பட்டால் அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு தயார் நிலையும் வேணும். இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை வந்து ஏஐ அப்படிங்கிறது மிகப்பெரிய தார்மீக சிக்கலாகவும் இருக்கு. நம்முடைய பிரைவசி, நம்முடைய பல்வேறு விஷயங்கள்ல வந்து அதை செலுத்தக்கூடிய தாக்கத்தை இன்னும் யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவே இல்லை. அப்போ ஒரு சமூகத்துக்கு வந்து ஏஐ மாதிரியான ஒரு திடீர் தொழில்நுட்ப மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வதுன்றது நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னா நாம் தோற்று போய்விடுவோம். பல சமயங்கள்ல வந்து உலகத்துல இது நடந்துதான் இருக்கிறது.
இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தபோது, தகவல் தொழில்நுட்பம்ன்றது வந்தபோது, இந்தியாவுல இருக்கிற எல்லா மாநிலங்களும் ஒரே மாரியா எதிர்கொண்டாங்க. இல்ல. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராலாம் அது மிகச் சிறப்பாக எதிர்கொண்டாங்க. ஆமா. அதனால அங்க வளர்ச்சி பார்க்குறோம். ஆனா ஒரிசாவிலயும், மத்திய மத்திய பிரதேசலயும், மேற்கு வங்காளத்திலயும் அது நடக்கல. அவங்க இன்னும் சொல்லப்போனா இண்டஸ்ட்ரியல் ஏஜுக்கே வரல. ஆனா நாம ஆந்திராலாம் வந்து வந்து ஒரு பெரிய ஜம்பே அடிச்சதுல ஜம்பே சார். அடிச்சாங்க. ஆமா. விவசாய பொருளாதாரத்திலேருந்து மேனுஃபேக்சரிங்கே ஸ்கிப் பண்ணி நேரடியா ஐடிக்கு போயிட்டாங்க. ம். நம்ம விவசாயத்துக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஐடிக்கு வந்து இப்போ அதிலேயே இப்போ ஏஐ நோக்கி நம்ம போறோம். எனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அல்லது சமூகங்கள்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான ஒரு திட்டம் இருக்கணும். ஒரு கொள்கை இருக்கணும். ஒரு வியூகம் இருக்கணும். அது இல்லன்னு சொன்னா, நாம் வந்து நிச்சயமாக இழந்து விடுவோம் பல ஓகே. விஷயங்கள, வாய்ப்புகள. ஓகே. எனவே அந்த முயற்சிங்கிறது ரொம்பவும் வரவேற்க தகுந்தது. இதை நான் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக பல்வேறு இடங்கள்ல பேசிட்டு வரேன். ஏஐ தொடர்பாக மொழிக்காக நான் அதிகம் பேசியிருந்தாலும் கூட, ஒட்டுமொத்தமாகவே ஏஐ 4ஆம் தொழில் புரட்சி. செயற்கை நுண்ணறிவு 4ஆம் தொழில் புரட்சி. இது 2த்தையும் சேர்த்து, அதற்கேற்ப தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நாம் வந்து உயர்த்தணும். ம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மனிதர்களுடைய நலன், இயற்கையின் நலன் இது 2த்தையும் நாம வந்து சேர்த்து பார்க்கணும். வெறுமனே ஏஐன்னு சொன்னா வந்து ரோபோட்ட உருவாக்குறதுன்னு அர்த்தம் இல்ல. அப்ப நாம வந்து இப்போ கிளைமேட் சேஞ்சையும் கணக்குல எடுத்துக்கணும். இன்கம் டிஸ்பாரிட்டி கணக்குல எடுத்துக்கணும். எல்லா விஷயங்களையும் கணக்கு எடுத்துட்டு கொண்டு போகணுங்கிறது தான். இது இந்த பட்ஜெட்ல இது எல்லாமே தொட்டிருக்காங்க. ஓகே. இத எப்படி அமல்படுத்த போறாங்கன்றதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். ம். ஆனா முதல்ல சிந்தனை அளவுல அது வரணும் இல்ல. ஆ. அத நான் பார்க்க முடியுது. இந்த எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல சார். இப்ப ம். எல்லாமே கவர் பண்றது அப்படின்றதனுடைய நோக்கம் என்ன? இப்ப இதுல வந்து இப்ப ஏற்கனவே குறிப்பிட்டீங்க. ஒரு இன்டகிரேட்டட் குரோத் சிஸ்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே ஒரு மாடலா இருந்திருக்கு அப்படின்னு. இந்த இன்டகிரேட்டட் குரோத் சிஸ்டத்துல நம்ம இன்னும் நிறைய லேக் இருக்கு. இதை சரி பண்றதை பத்தி யோசிக்காம இதை நம்ம போற்றிக் கொண்டே இருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. தப்பான விமர்சனம் அது. இன்டகிரேட்டடா இருக்கும்போது தான் நீங்க குறைகளை களைய முடியும். ம். ஒரு சார்பா போனீங்கன்னா, உங்களால மீண்டு கூட வர முடியாது. இல்ல இப்பயும் சாதி ஒழியல, இப்பயும் பிரச்சனை இருக்கு, எல்லாமே அது இருக்குல்ல அது அப்படின்னு. அது எல்லாமே அப்படியெல்லாம் ஒழியிற அளவுக்கு வந்து அது ஒண்ணும் சாதாரண ஒயிட் பெயிண்ட் இல்ல. மேல போய் இன்னொரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. ம். இது எல்லாம் மாறணும்னாலும் கூட நீங்க இன்டகிரேட்டடா தான் இருந்தாகணும். இன்டகிரேட்டட்ங்கிற வார்த்தைய விட நான் சொல்ல விரும்புற வார்த்தை பேலன்ஸ்ட். ஆ. சமநிலை. ம். எல்லா விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து, எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணுங்கிறத திட்டமிட்டு செயல்படணுங்கிறது தான். ம். அதுல பிரச்சனை இருக்காதான்னா பிரச்சனை இருக்கும். இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத எக்கானமி எந்த நாட்டுல இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பேசக்கூடியவங்கலாம் அதுதான் பதில் சொல்ல முடியும். இருப்பதிலேயே நாமும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தினுடைய தாக்கத்தினால் உருவாக்கி வரக்கூடிய பொருளாதார மாடல் தான் 3ஆம் உலக நாடுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய பொருளாதார மாடல்கள்ல நான் இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே. அது நிச்சயமாக அது உண்மை. இப்ப இந்த இந்த அந்த பேலன்ஸ் தான் நம்ம வேணுங்கிறோம். அந்த பேலன்ஸ் எப்போ உருவாகும்? ஒரு ஒரு பிரச்சனைன்றது பல முகங்கள் இருக்கு. நீங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் பத்தி கவலைப்படும்போது, கிளைமேட் சேஞ்ச் பத்தி கவலைப்பட்டே ஆகணும். ஆமா. அதையும் பேசுறது. ஆமா 2ம் தான் நீங்க பேசி ஆகணும். அப்ப அதுக்குள்ள முரண்பாடு இருக்காதுன்னா இருக்கும். அந்த முரண்பாட்டை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது தான் அரசியல். அதுதான் முரண்பாடு டைலக்டிக்ஸ். அதுதான் கவர்ன்மெண்ட். கவர்ன்மெண்ட்ங்கிறது அதுதான். நீங்க ஏதோ ஒரு சார்பா எடுத்துக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னா வந்து அது பேரு கவர்னன்ஸ் இல்ல. ஆ. அது வந்து விஷுவல் திங்கிங். என்னை பொறுத்தவரையில தமிழ்நாடு எப்பவுமே அதுல வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கு. இந்த இந்த அறிக்கையும் நாங்க அப்படித்தான் பார்க்கிறோம். இந்த குட் கவர்னன்ஸ் அப்படின்றத பேசும் பொழுது நிதி நெருக்கடி அப்படின்றத தவிர்க்கவே முடியாம இருக்கிறது சார். ம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை செயலாளர் திரு உதயச்சந்திரனே வெளியில் வந்து எவ்வளவு நிதி நெருக்கடியில நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்றத தனி விளக்கம் கொடுக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டுல அந்த ஆமா. சூழ்நிலை நானும் பார்த்தேன். திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கத்த. இது இந்திய அளவில ஒன்றிய அரசுக்கும், மாநில அரசுகளுக்கும் இடையிலான உறவில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பேசுறோம். அதை நோக்கி தான் அது வந்து தள்ளுகிறது நம்ம. நான் வந்து அரசியலே பேச விரும்பல. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றேன். இந்தியாவ ஒரு கம்பெனின்னே வச்சுக்கோங்க. இது ஒரு கம்பெனி. ஒரு கம்பெனில ப்ராஃபிட் சென்டர் இருக்குது, லாஸ் சென்டர் இருக்குது. தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்துல முன்னேறிய மாநிலமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ட உருவாக்கி கொடுக்கும். ம். உலகத்தினுடைய 5 மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்று இந்தியா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இந்தியாவின் முதல் 3 பொருளாதாரங்களில் ஒன்று தமிழ்நாடு. ஆமா. அப்ப தமிழ்நாடு உலக அளவுல எங்க இருக்கு? கணக்கு போட்டு பாருங்க. உலகத்தோட டாப் 5ல நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய டாப் 3ல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப தமிழ்நாடு எங்க இருக்கு? அப்ப இந்த மாநிலத்தினுடைய நிதி பலம் உறுதியாக இருந்தால் இந்தியாவுக்கு தானே லாபம். ஆமா. இப்போ அவர் பேசும்போது சொல்றாரு, வந்து மெட்ரோ விஷயத்துல வந்து போதுமான அளவுக்கான ஃபண்டிங் இல்ல. 50-50 பார்ட்னர்ஷிப்போட ஸ்டேட்டும், யூனியனும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. இன்னைக்கு மெட்ரோவ வந்து பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது,
போதுமான அளவுக்கு பணம் கொடுக்காத போது தமிழ்நாடு அரசு அந்த பணத்தை போட வேண்டியிருக்கு. இதே போல வந்து இந்த மின் பகிர்மான திட்டம் தொடர்பாகவும் அந்த பிரச்சனையை அவர் சொல்றாரு. இப்போ ஒன்றிய அரசு என்ன நினைக்கணும்னா, இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ல நம்ம அதிக முதலீடு செய்தால்தான் அதனால வரக்கூடிய வரி வருவாய் அப்படிங்கிறது நமக்கு வரும்னு முடிவு பண்ணணுமா, இல்லை வந்து இந்த ஸ்டேட் எக்கேடு கட்டினா போட்டோம், நான் உனக்கு பண்ண மாட்டேன், நான் உனக்கு தர மாட்டேன்னு சொன்னா இந்தியாவுக்கு லாபம். இது இந்தியாவுக்கு லாபம். எது இந்தியாவுக்கு இங்க இன்வெஸ்ட் பண்றதுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதும் இதுக்கு உதவி செய்வது தானே இந்தியாவுக்கு லாபம் இருக்கும். ஆமா. நீங்க இயற்கை பேரிடர்னாலும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஜிஎஸ்டிக்கான அந்த இழப்பீட்டு தொகை கொடுக்கறதுல பிரச்சனை, முக்கியமான எந்த திட்டங்களும் வர மாட்டேங்குது, கூட்டு சேர்ந்தும் வேலை செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை வந்து ஒன்றிய அரசு வந்து தண்டிக்குமானால் அதனால வரக்கூடிய பலன் யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை தான். இப்போ இந்திய அரசுக்கு தானே பிரச்சனை. ஆமா. உங்களுக்கு இங்க தானே இப்போ இங்க இங்க இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸை பயன்படுத்தி அதனால நிறைய சம்பாதிச்சா உங்களுக்கு வரி வருமானம் கிடைக்கும் இல்லை. ஆமா. ஆக அந்த அந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரையில தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. இது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது கிடையாது. இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணாம தமிழ்நாடும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்தியாவுடைய பொருளாதாரம் தவறான டைரக்ஷன்ல போனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இல்ல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் ஒரு வெளியே போயிட முடியாது. 90கள் தொடங்கி இன்னும் சொல்ல போனா நேரு காலத்துல இருந்தே இந்திய பொருளாதாரத்தின் பெஸ்ட் பிராக்டிசஸ் எல்லாத்தையும் யாரையோட சிறப்பாக அமல்படுத்தியது தமிழ்நாடு தான். அது நேருவின் பொருளாதாரமா இருக்கலாம், அதன் பிறகு வந்த மன்மோகன் சிங் கால, அதாவது நரசிம்மராவ் மன்மோகன் சிங் காலத்துல வந்த ஐடி ரெவல்யூஷனா இருக்கலாம், சரியானதோ அதை வந்து நம்ம இந்திரா காந்தி காலத்துல வந்து நேஷனலைசேஷனா கூட இருக்கலாம். எது வந்து சிறந்ததோ அதை நம்ம எடுத்து ரொம்ப அழகா செய்யணும். அப்ப தமிழ்நாட்டை வந்து தண்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஆனா வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசின் திட்டத்தை தமிழ்நாடு லேபிள் அடிச்சுக்கிடுது, வீடு கட்டும் திட்டம்னு பிரதமர் வந்து ஆவாஸ் யோஜனான்னு சொல்றாரு. ஒன்றிய அரசின் எல்லா நலத்திட்டங்களும் தமிழ்நாட்டை பாதுகாப்பு அடிச்சு தான். இந்தியாவின் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டை பாதுகாப்பு அடிச்சது தான். அதுக்கு மாறாக நான் ஒன்றிய அரசின் பணத்தை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு உங்க பேரை நீங்க போட்டுக்கிறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு பணம் தமிழ்நாட்டுல தானே வருது. அப்படிலாம் அந்த பார்வை தான் வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. தமிழ்நாடு அரசு அரசாங்கம் சார்ந்து வந்து ஒரு ஸ்கீம்ஸ் வந்து போடுது, நாம உழைக்கிறோம், நாம வரி கட்டுறோம், நம்ம பணமே முழுசா திருப்பி வரல, இருக்கத்துல இருந்து நம்ம ஸ்கீம் கொண்டு வரோம். அதுக்காக நீங்க கடன் வாங்கிடுவீங்களா? கடனும் தான் வாங்க வேண்டியிருக்கும், ஒன்றிய அரசு கிட்ட சண்டையும் தான் போட வேண்டியிருக்கும். வளர்ச்சிக்கு வந்து தேவையானதானே கடன் வாங்குறோம், வேற ஏதாவது ஊதாரித்தனம் பண்ணுறதுக்கு கடன் வாங்குறாங்க? ஒன்னெல்லாம் புரிஞ்சுக்க, இந்தியாவில் எந்த அரசுமே கடனோ அல்லது நிதி சார்ந்த எந்த செயல்பாட்டிலையும் அந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய தப்புலாம் பண்ணிட முடியாது. நடைமுறையில இவ்வளவு தப்பு ஒன்றா பண்ணலாம். சில விஷயங்கள்ல இவ்வளவுதான் கடன் வாங்க முடியும், அதுக்கெல்லாம் வந்து நீங்க அதிகமாக கேட்டாலே யாரும் கொடுத்துட மாட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரையில வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இந்திய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது என்கிற புரிதல் இருக்கிற யாரும் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஓகே, இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட், இது எல்லாமே வந்து சமீப காலங்கள்ல நேரடியா எல்லாமே ஒன்றிய அரசுடனான பிரச்சனையை வந்து எடுத்து காட்டுறதாவே வருது சார். கவர்னர் உரையிலையும் அங்க தமிழ்நாடு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி வந்து நிக்குது, பட்ஜெட்லயும் இது வந்து நிக்குது, எல்லாத்துலயும் இவங்க அரசியல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாரு, ஏடிஎம்கே ஆட்சியை விட இப்ப வருமானம் அதிகமாயிருச்சு, ஆனா நலத்திட்டங்கள் சரியா வந்து சேரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் முன்வச்சு தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. தேவையில்லாம சண்டை போட்டே இருக்கீங்க, ஏன்பா சண்டை போடுறீங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு நடுநிலையான ஒரு ஸ்டாண்ட் இருக்கு சார். யார் அந்த நடுநிலை ஸ்டாண்டை வைக்கிறாங்க? எனக்கு தெரியல யார் அதை வைக்கிறாங்க. இல்ல இப்ப நிறைய பொதுவாவே வந்து இப்ப சமூக வலைதளங்கள்ல இப்ப இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, எதுக்குப்பா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு எல்லாம் நல்லது செய்யறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய சிஎம்மாக இருந்த போது அவர் அப்போது ஒன்றிய அரசாங்கத்தோடு போட்ட சண்டையில 10ல் 1 பங்கு கூட தமிழ்நாட்டு முதல்வர் இன்னைக்கு போற மாதிரி எனக்கு தெரியல. அவர்கள் மாநிலத்தின் நலனுக்காக அவர்கள் ஒன்றிய அரசை கூறுவது என்பது காலங்காலமா இருக்கிற விஷயம்தான். எந்த பட்ஜெட் வந்தாலும் ஒன்றிய அரசு பட்ஜெட் வந்தா எங்களை புறக்கணிச்சிட்டிங்கன்னு பேசாதவங்க யாரா இருக்காங்களா? ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டுமே எப்படி வந்து பொலிட்டிக்கலா கான்ஸ்டியூஷனலா வந்து இணங்கி போகணும் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டை எக்கனாமிக்கா நீங்க பனிஷ் பண்ணீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? இந்தியாவுக்கு தான் நஷ்டம். அந்த அந்த புரிதல் இருந்தா போதுங்கிறது தான். மற்றபடி சண்டை போடுறாங்கன்னு போட தான் செய்வாங்க. பட்ஜெட்னு வந்தா, பணம்னு வந்தா அண்ணன் தம்பிக்கே சண்டை வரும். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே நான் பார்க்கல. ஆளுங்கட்சி ஒண்ணு செஞ்சா எதிர்கட்சி குறை சொல்றதெல்லாம் காலகாலமா இருக்கிற சாதாரண விஷயம். நாம அந்த மாதிரி விஷயங்களை வந்து கவனம் செலுத்துவதிலிருந்தே முதல்ல நம்ம வெளியே வந்தோம். தமிழ்நாட்டின் நலன் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே. எந்த கட்சி அந்த ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சின்ன கட்சி, பெரிய கட்சி எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம்னு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கணும். ஒன்றிய அரசுக்கு தொடர்பாக வந்து பிஜேபிக்கோ நீ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தா காங்கிரஸுக்கோ சில மாறுபட்ட கருத்து இருந்தா அந்த மாறுபட்ட கருத்துல அவங்க வச்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டுக்கு உங்க நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டு காங்கிரஸ், தமிழ்நாட்டு பிஜேபி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டு நலன் பத்தி என்ன அக்கறை இருக்குதுன்ற கேள்விதான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. மற்றபடி இந்த மாதிரி லேபிள் ஓட்டுறாங்க அதுன்றதுலாம் யாருமே பெருசா கவலைப்பட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைய விவாதங்கள்ல காலையில இருந்து பட்ஜெட் பற்றி நடந்த விவாதங்கள்ல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனா அதுல நீங்க அட்ரஸ் பண்ண இந்த விஷயங்கள் வந்து பல இடங்கள்லயும் அட்ரஸ் ஆகல. அது எல்லாத்தையும் பேசணும்னு நினைச்சேன் சார். அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், எல்லாம் சின்ன சின்னதா ஏதோ அங்கங்க ஸ்பேட்ஸா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா அது ஏற்படுத்துற தாக்கம் அப்படின்றது ஒரு சமூகத்தையே மாற்றக்கூடியதா இருக்குன்னு நீங்க சொல்றதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல, நான் மீண்டும் வலியுறுத்தி வரும்போது என்னன்னா, தமிழ் சமூகம் வந்து ஒரு பன்மைத்துவம் வாய்ந்த சமூகம். அரசியலோ, சமூகமோ, பொருளாதாரமோ இங்க பல விதமான முகங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பன்மைத்துவம் அது இருக்கு. ஆமா, நிச்சயமாக. அப்போ வந்து உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து எல்லாருடைய கவலைகளையும் போக்குவதாக இருக்கணும். எனக்கு வந்து அதுல இன்னும் கூட சில விஷயங்கள் இருக்கலாம்னு சொல்றதுக்கு வேணா இடம் இருக்குதே ஒழிய, வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் வந்து ஒரு பேலன்ஸ்டா இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் இன்னும் என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்திருக்கு நன்றி. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில் வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை